வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், ஃபர்ஸ்ட் லைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு நேற்று இரவு தமிழக காவல்துறையினுடைய சைபர் குற்றப்பிரிவு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் முதலமைச்சர் விஜய் குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய ஐடிக்களை நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கலாமா? எடுப்பிலே முதல் நாள்லேயே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரசாங்கம் விஜயோட தலைமையில் வந்திருக்கிற அரசே எப்படின்னா சோசியல் மீடியாவை வச்சு கட்டமைக்கப்பட்டது தான். சோசியல் மீடியாவுடைய வெற்றி தான். ஏன்னா இவ்வளோ நாள் அண்ணாவிற்கு முன் அண்ணாவிற்கு பின் இருந்தது அரசியல். இப்போ 2026 தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் அண்ணாவுக்கு முன் அப்படின்றது வேற. அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் மீடியாவை தான் கையில் எடுத்தாங்க. அப்பயும் அண்ணா முதலமைச்சர், ஆமாம், அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு மிக பெரும் காரணம் சினிமாவும் பத்திரிகையும் பேப்பரும். அந்த காலகட்டத்தில் பேப்பர் தான் இருந்தது. படிப்பறிவு உள்ளவர்கள்ட்ட பேப்பரும், படிப்பறிவு இல்லாதவர்கள்ட்ட திரை சினிமாவும் ஒரு ஸ்ட்ராங்காக கட்டமைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் என்னன்னா தெனாவட்டாவும், ஏன்னா மன்னர் ஆட்சி மாதிரி அவங்க எப்படின்னா, இப்போ எல்லாமே பெரும் முதலாளிகள், பெரிய அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள்லாம் 10% கூட கிடையாது. இதெல்லாம் வருவாங்க. ஏன்னா கோவையிலலாம் ஒருத்தர் இருந்தார், அந்த சுவாந்தார், கல்லூரி தாளாளர், கல்லூரி ஓனர், அவர் பெரிய ஆள். அவர் என்ன பண்ணுவாரான்னா, அந்த காலகட்டத்தில் பிரச்சாரத்துக்கு போகும்போதே அவர் ஒரு ஜீப்பில், வில்லிஸ் ஜீப்பில், அந்த காலத்தில் இருக்கும் பாருங்க, மகேந்திரா ஜீப், வில்லிஸ் ஜீப் போயிட்டு, வில்லிஸ் ஜீப்பில் போயிட்டு நேரு ரோஜா பூ மாலை போட்டாங்கன்னா அதை தூக்கி ஆளுகளுக்கு போடுறது, அதை பிச்சு எல்லா மேலே வீசுறது, இந்த மாதிரி அகில இந்திய உள்ள தலைவர்கள் ஸ்டைலில் இவர் மாலையை பிச்சு போடுறது, பூவை பிச்சு போடுறது, இந்த மாதிரி ஒரு சாதாரண எம்பி. பொதுவாக இந்த அவர் எப்போ பார்க்கலான்னா, ஆமாம், பொதுவாக சப்பரங்கள் தூக்கும்போது ஊர்களில் அந்தோனியார் சப்பரம் வரும்போது, மாதா சப்பரம் வரும்போது அதுலேருந்து மாலை எடுத்து, அது உங்கள் ஊரில் அப்படி போடுவாங்க. சில ஊரில், எல்லா ஊர்லேயும் அது இந்துக்களுடைய பழக்கத்துலேருந்து வந்தது தான். நீங்கள் அமெரிக்காவில் போய் மாதா சப்பரமே கிடையாது. ஆனால் நம்ம ஊர் பழக்கம் அது. கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமாள் வருவார், அவர் வர பெரிய தேர் போகும், அந்த தேர்லேருந்து பூக்களையும் இது பண்ணி போடுவாங்க. இதில் பெரிய காமெடி என்னென்னா, காரமடைன்னு ஒரு ஊர் இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில். அந்த ஊரில் வாழைப்பழத்தை தூக்கி எறிவாங்க, அதை வாயில் பிடிக்கணும். இப்படி பழக்கம் சார், என்ன நிறையா பழக்கங்கள் இருக்குது. பலாப்பழத்தை தூக்கி எறியாம இப்போ உண்டான சரி, ஆமாம். அதனால என்னன்னா, இந்த பழக்கம் அப்படியே எல்லா மதத்துலேயும் அதை அடாப்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஊரில் என்ன நடக்குதோ அதான் இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி இருந்த காலகட்டத்தில் அண்ணா வர்றாரு, பேசுகிறாரு, அவர்களுக்கு எதிராக இப்போ இது பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் உள்ள பிரச்சனை, இப்போ உள்ளவனுக்கு சோத்து பிரச்சனை கிடையாது, அரிசி பிரச்சனை கிடையாது. அரிசி எல்லா கடையிலையும் கிடைக்குது. அன்னைக்கு அரிசியை வாங்க முடியாது. 5 கிலோ அரிசி ஒருத்தன் கொண்டு போனான்னா கைது பண்ணிடுவாங்க போலீஸில். பஸ்ஸில் 5 கிலோ அரிசி கொண்டு போக முடியாது. கடத்தல் வழக்கில் பிடிச்சி போட்டுருவான். வேற மாநிலத்துக்கு அரிசி கொண்டு வந்தானா பெரும் கஞ்சா கடத்தலோட. அது அந்த காலத்து அரசியல் அப்படிதான். அதுல இருந்து நம்ம போராடி தான் நம்மளை மீட்டு நம்ம சோறு திங்க வச்சு நம்ம முன்னோர்களை அரிசி சாப்பிட வச்சு நம்மெல்லாம் பிறந்து நம்ம பிள்ளைய பெற்று போட்டு அதெல்லாம் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்கு அப்படின்ற அளவுக்கு இது ஓட்டு போட்டு உயிரோட இருக்குன்னா, இது காரணம் அன்னைக்கு அரிசி பஞ்சத்தை தீர்த்தது தான். ஸோ இப்படி இருந்த ஒரு அரசியல். அப்புறம் அண்ணா எழுத்து, அந்த காலத்தில் பேச்சு, ஆனால் அந்த டெவலப்மெண்ட்டில் டாப்பில் எல்லாத்தையும் காங்கிரஸ்காரன் அடி மக்கா போய் இதில் எதிரியுமே காங்கிரஸ் கூட்டம் போட்டால் 5 பேர் கூட, இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் போடவே மாட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா 5 பேர் கூட வரமாட்டாங்க. போராட்டம் பல இடத்துல போராட்டம் நடத்த மாட்டாங்க. போராட்டம் கூட ஒரு 50 பேரை திரட்டி ஏதாவது கொடியை வச்சு கத்துவாங்க. ஆனால் இது வரவே மாட்டாங்க. காங்கிரஸ் ஏன்னா யாரும் பேச்சாளர் கிடையாது. என்னத்தை கேட்கறது, புரியுதா அவங்க? அப்படி இருந்த அரசியல், அது அந்த அரசியல் தான் இப்போ வரைக்கும் டிவி காலம் முடிகிற வரைக்கும் இருந்துச்சு.
90களில் டிவி காலம் வந்ததுக்கு அப்புறமா அந்த அரசியல் பிரிண்ட்ன்றது டிவிக்குள்ளே போச்சு. டிபேட்டு அது இது கேள்வி பதில் நேருக்கு நேராக ஒரு தலைவர் பேசுறது, அதாவது ஊரில் பேசுறதை தாண்டி வீட்டுக்குள்ளே உட்காந்து அவர் என்ன சொல்கிறான்றதை கேட்கலான்ற மாதிரி வந்த உடனே என்ன அப்படி ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் வந்து அதையும் மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதில் டேர்னிங் பாயிண்ட் எதுவுமே வரல. 2026 என்ன ஆகுது அப்படின்னா சோசியல் மீடியா பீக்கில் போகுது. 2020களில் 2015 ஆரம்பித்து அப்படியே வந்து ஒரு உச்ச கட்டத்தை அடையுது. 2020 22 அந்த மாதிரி 23 ரொம்ப பீக்கில் போகுது. 26 பீக்கில் அந்த 23 பிளான் பண்ணுறாங்க. அண்ணா வந்து எப்படி பிளான் பண்ணாரா காங்கிரஸை ஒழித்து கட்டுவதற்கு, இந்த திராவிட கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்கான திராவிட கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்கு மட்டும் இல்லை, இந்த புது கான்செப்டை மைண்ட் ரீடிங்கு, அதே மாதிரி மைண்டு கேம். இது நான் நேரடியாக வரமாட்டேன், நான் எங்கேயோ உட்காந்துருப்பேன், ஆனால் நீங்கள் என்னை பார்க்கணுன்னு துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த செட்டப்புக்குள்ளே வராங்க. இந்த செட்டப்புக்குள்ளே வந்த முதல் ஆள் விஜய் தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து என்னென்னா ஆட்சியை இப்படி, அதாவது எப்படின்னா அண்ணா வந்து கான்செப்ட் வச்சுருந்தாரு, ஒரு தத்துவம் கான்செப்ட் வச்சு இந்த தமிழ்நாட்டை இப்படி மாற்றணும், இப்படிலாம் கொண்டு வரணும், மத்திய அரசை எப்படி எதுக்கணும், அவன் எவ்வளோ டாமினேட் பண்ணுறான், மொழியை திணிக்கிறான், நம்ம வரலாறு அழிக்கணும்னு பார்க்குறான், இவன் அடித்து காலி பண்ணணும்னா ஆட்சிக்கு வரணும். ஆனால் கான்செப்டை நல்லா டெவலப் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுட்டாங்க. ஆட்சிக்கு எப்படி வர்றதுன்னுன்றதுல கஷ்டப்பட்டு அப்புறம் 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் முடித்து கேப்சர் பண்ணாங்க. ஆனால் விஜயோட இது என்னன்னா கான்செப்டே கிடையாது, என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது, ஆனால் நம்ம ஆட்சிக்கு வர்றோம். எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, அது இல்லை, நம்மளுக்கே யாருன்னு தெரியாது, நம்மளே என்ன பண்ண போகிறோம் நமக்கே தெரியாது, ஆனால் முதலமைச்சர் ஆகிறோம். முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி போத்திக்கிட்டு படுத்தாருன்னா படுத்துட்டு போகுதுண்ணா அண்ணா அப்படின்ற மாதிரி தான். அண்ணா வந்து படுத்து அதுக்கப்புறம் பொறுவை எடுத்து போத்துனாரு, இவர் விஜய் போத்திக்கிட்டே வந்து அப்படியே படுத்துட்டார். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இவர்கள்ட்ட கான்செப்ட் கிடையாது, ஆனால் ஆட்சியை கைப்பற்றுறதுக்கான முயற்சி. 2 இது இருக்குல்ல, இது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் சோசியல் மீடியாவை மட்டும் வச்சு ஆமாம் களத்தில் வர வேண்டாம், மக்களை பெரிய அளவு சந்திக்க வேண்டாம். அதாவது எப்படின்னா ஒரு உதாரணம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, 2 விதமாக அவளை ஆட்டையை போடலாம். ஒன்று வந்து என்ன, அவங்க அப்பா அம்மாவை பேசி பொண்ணு பார்த்து கரெக்ட் பண்ணி, மாப்பிள்ளை இந்த வேலை பார்க்குறாருமா, அவங்க அம்மா 4 டைம் சொல்லி அவங்க அப்பா சொல்லி நல்ல வேலையில் இருக்காரு, ஆள் நல்ல டைப்பு அது இப்படின்னு சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு பக்கம். ஸோ இது அவர்கள் செய்யலைன்னா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணையே தூக்கிட்டோம்னா இவங்கிட்ட போய் என்ன நாய்கிட்ட கேட்டு இவன் பெத்தா வளர்த்தா அந்த நாய் அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா நேரடியாக இவளை ஃபாலோ பண்ணி தூக்கிட்டு போயிடுவான். பொண்ணை தூக்கிட்டு பேரம் பேசுறது. ஆமாம், அப்படியும் இருக்கும், தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த 2 கான்செப்ட் இருக்குல்ல, இதில் வந்து விஜய் 2வது. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது அவங்க தாய் தந்தை ஆசை கவர்றதுக்கு நம்ம படித்து அந்த பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும், அப்போ நல்ல வேலை பார்த்தா அவங்க பொண்ணு கொடுத்துருவாங்க, நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணி அதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அதுக்குள்ளே ஒரு பைக்கை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி அவங்கள பார்த்துட்டு அத்தை நான் அந்த வேலை அப்படியா அதம்மா நல்ல வளர்ச்சி, அவன் அருமையாக படித்தான் பிஇ, உடனே நல்ல இடத்துல வெளிநாட்டில் இருக்கான், இஸ்ரோவில் வேலை வாங்கிட்டான், உண்மையான தங்கமான பையன்னு. அதுக்கு வந்து உழைப்பு வேணும், பொறுமை வேணும், நடக்கா நம்மளோட சுய முயற்சி 100% வேணும், அறிவு வேணும். முதல்ல நல்ல பேரை உருவாக்கி இது பண்ணி அவங்களையும் கவர்ந்து நம்ம வீட்லேயும் கவர்ந்து சரி அந்த பொண்ணை கட்டிக்கலான்றது வேற. இன்னொரு பக்கம் என்னன்னா அது வரும்போது நீட்டாக ஒரு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேண்ட் செட்டு, அவளுக்கு பிடிச்ச பாட்டு, அவளுக்கு பிடிச்ச நடிகர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு வடையை சுட்டு அப்படியே கவர் பண்ணி பின்னாடியே போய் தூக்கிறது வேற. தூக்கிட்டு வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு குரூப். இந்த 2வது தான் உங்கள் தானை தலைவர். உங்கள் தானை தலைவர்னா உங்களுடைய முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர். ஏன்னா நம்ம பாதி நாள் வெளியூர் போயிடுறதுனால முதலமைச்சர் தான் நமக்கு. புரியுதா? இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது இவர் தான் நம்ம முதலமைச்சர்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கணக்கில் வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது வந்துட்டாரு, இந்த ரூட்டில் வந்து பிடிச்சிட்டாரு. இனிமே தான் அவர் எல்லாத்தையும் இது பண்ணணும். ஸோ இப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா சொந்தக்காரங்களை புறத்தை வெட்டி விட்டுருவார்.
பொண்ணு தான் நமக்கு டார்கெட், பொண்ணே தூக்கிட்டோம் அப்புறம் என்ன இருக்குது, அவன் எதுக்கு, அவன் மச்சான் மாமெல்லாம் எதுக்கு, புரியுதா, அவன் அந்த நாய்ங்க வந்து நமக்கு ஏதாச்சும் செய்யப்போதா, அது ஏற்கனவே நம்மளை ஏற்றிட்டு இருந்தது தான், குழந்தை விட எல்லாத்தையும் யாரும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை அப்படின்ற ஒரு கதை இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை என்ன எப்படி நடத்த போகிறான்றது அது கையை முயன்னு ஒரு 6 மாதத்தில் கத்தும். அது இனிமே தான் நீங்கள் பொறுத்து இல்லை இங்கே அந்த இதில் தான் இப்போ நம்ம சொல்ல வந்தது இந்த உதாரணத்தோட முடிச்சிட்டோம். இதுதான் அந்த சோசியல் மீடியா வச்சு பொண்ணை தூக்குற கதை. அப்போ மைண்ட் கேம் ஆடி இவங்களை பூராத்தையும் வந்து ஹியூமன் கேட்டல்ஸை பூரா ஒரு மாதிரி ஆக்கி எதுக்குன்னே காரணம் தெரியாமல் இந்த இந்தியாவில் சரி இந்த உலகத்தில் ஒரு கும்பல் ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னா எதுக்காடா ஓட்டு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, இந்த 2 கேள்விக்கும் பதில் இல்லாமல் இவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்திருக்க 10 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா 8 பேருக்கு யார் உங்கள் வேட்பாளர்னு தெரியாது, யாருக்கிட்ட ஓட்டு போட்டீங்கன்னா. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு சமூகமாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம விஜயை சொல்லலை தெரியுமா, நீ அந்த விஜய் இல்லை விஜய் அவர்களும் வந்து பதவி ஏற்கும்போது கடைசியாக பேசும்போது வந்து குட்டீஸுக்கு நன்றி சொல்கிறாரு, நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நண்பா நண்பீஸை ஓட்டு போட வச்சது குட்டீஸு, புரியுதா, வீட்டில் வயசான ஆட்கள் இருக்கவங்களை ஓட்டு போட்ட வச்சது நண்பா நண்பீஸ். ஏன்னா சோறு போட மாட்டேன் வெளியே துரத்தி விட்டு இல்லை விஷம் வச்சு கொண்டு போடுங்கும் போது அவங்க என்ன பண்ண முடியும், வளர்த்துட்டோம். அந்த காலத்தில் 5 பிள்ளை இருக்குது, செருப்பை கழட்டி அடிப்பாங்க ஏதாவது சொன்னால். இப்போ ஒன்று தான் இருக்குது, அதையும் கஷ்டப்பட்டு இருக்கிற காசை பூரா போட்டு வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சுருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். நாளைக்கு தான் நமக்கு காப்பாற்றுன்னு சொல்லி உட்கார வச்சுருக்கான். சொகுசா தின்னுவிட்டு ஒரு 55 இன்ச்சு டிவியில் இப்போ படம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில். இப்போ அவர்களுக்கு என்ன ஆகும், சரி சொல்கிறாங்க போட்டு போவோம், உங்களை நம்பி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரியா போட்டாங்க. அதுதான் அந்த மைண்ட் கேம். இப்போ அந்த மைண்ட் கேம் ஸ்டாலின் வரைக்கும் ஆக்குபை பண்ணிடுச்சு. இப்போ திமுகவே ஃப்யூச்சரில் இருக்குமான்னு இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வை வச்சு சொல்ல முடியாது. இன்னைக்கு நடந்த நிகழ்வுனா அதான் போய் சந்திச்சிருக்காருல்ல, புரியுதா உங்களுக்கு. நீங்கள் ஹியூமன் கேட்டல்ஸை பெருவாரியான ஹியூமன் கேட்டல்ஸோட இது என்ன அப்படின்னா ரிவல்ரி தான், எதிரி. அவங்களோட கான்செப்ட் நம்ம எதிரியாக இருக்கணும்னு சொல்லலை, நீ அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. புரியுது. இவனுக்கு வந்து இவனா அவனா, நான் இந்த நபரை சப்போர்ட் பண்ணுறேன், இவர் தான் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன், இறங்கி நான் செலவு பண்ணுவேன், அடிப்பேன், அவனை போய் குத்துவேன், வெட்டுவேன்றது தாண்டி ஒரு ரிவல்ரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த குரூப் ஃபயராக வச்சுருக்க முடியும். அவன் அந்த பக்கம் ரிவல்ரியாக வச்சுருப்பான். 2 பேரும் போய் நீங்கள் கட்டி பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன அரசியல் இருக்குது, அப்புறம் என்ன உங்களுக்கு, நீங்கள் என்ன மண்ணாங்கட்டி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு அவங்களுக்கே ஓட்டு போடலாம்ல, அவனுக்கு நேரடியாக போட்ட வேண்டியதானே. உங்களுக்கு ஓட்டை போட்டு நீங்கள் ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு பார்க்குறது இருங்க, நாகரிகமாக இருங்க, வீட்லேயே இருங்க, ரிட்டையர்ட் ஆகி